மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தே மாதூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டே இயேசையரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்னும் ஒரு யூடியூப் வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த மாலை தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். ஆதியாகமம் 2:16-17 வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இந்த பகுதியிலிருந்து ஒரு கேள்வியை நாம் கேட்டு அதற்கான வேத விடையை பார்க்க இருக்கிறோம். அதோடு தொடர்புடைய சத்தியங்களை பார்க்க இருக்கிறோம். தேவனாய் கர்த்தர் ஆதாமை பார்த்து சொன்னார், அந்த விலக்கப்பட்ட கனியை புசிக்கும் அந்த நாளிலே, நீ கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆனால் ஆதாம் மரிக்கவில்லை. ஆகவே ஆதாம் என்ற ஒரு மனிதனும் ஏவாள் என்ற மனுஷியும், ஏன் ஆதியாகமம் முதல் 11 அதிகாரங்கள் ஒரு புனைக்கதை இல்லாவிட்டால் கற்பனை கதை என்றெல்லாம் பலராலும் சொல்லப்படுகிறது. இதில் நாம் கேட்கிற கேள்வி, ஆதாம் ஏன் கனியை புசித்த நாளிலே மரிக்கவில்லை? This evening we deal with the question. God said, you will die the day you eat of the forbidden fruit, but Adam didn't die on that day. What happened? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கம் என்னவென்றால், வசனத்தை வசனங்களோடு பொருத்தி படிக்க வேண்டும். யெகோவா சொன்னார், நீ அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று ஆதாமுக்கு கட்டளையிட்டார். யோவான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம், ஆதாமும் ஏவாளும் அந்த விலக்கப்பட்ட கனியை புசித்தார்கள். அன்றைக்கு அவர்கள் சாகவில்லை. ஆகவே கடவுள் பொய் சொன்னாரா, கடவுளுடைய வார்த்தை பொய்யா என்ற கேள்விக்கு நாம் வேதபூர்வமாக சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம். மூல பாஷையிலே அதனுடைய அர்த்தம், மரணத்தில் நீ மரணம் அடைவாய் என்பதாக இருக்கும். In the original, the word implies in dying you will die. மரணத்தில் நீ மரணம் அடைவாய் என்பதுதான் மூல பாஷையோடு உள்ள தொடர்பு. அப்படி நாம் படிக்க நேரடியாக படிக்க முடியாவிட்டாலும் மற்ற வசனங்களை நாம் பொருத்தி படிக்கும்போது, ஏன் கனியை புசித்த அதே நாளில் ஆதாம் சாகவில்லை என்ற கேள்விக்கு பதிலை பார்க்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். ஆகவே ஏறத்தாழ 930 வருஷம் ஆதாம் வாழ்ந்து மரித்திருக்கிறான். இந்த பின்னணியிலே மரணம் என்றால் என்ன, வேதம் மரணத்தை பற்றி என்ன சொல்லுகிறது, அப்படிப்பட்ட அந்த மரணத்தினுடைய அடையாளத்திற்கும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசித்த பகுதிக்கும் உள்ள தொடர்பை பார்க்கும்போது நமக்கும் அதிலே சத்தியம் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளலாம். மரணம் என்றால் பிரிவு என்று அர்த்தம்.
மனிதன் கடவுளை விட்டு பிரிக்கப்பட்டான், தனக்குள்ளேயே பிரிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. டெத் மீன்ஸ் செப்பரேஷன். நம்முடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் மரித்தார்கள் என்று சொன்னால், இறந்தார்கள் என்று சொன்னால், அவருடைய சரீரத்தை நாம் கிடத்துவோம். ஒருவேளை நாம் என்ன சொல்லுகிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் என்ன நினைக்கிறார்களா என்பது நமக்கு தெரியாது. நமக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லை. உயிரோடு இருக்கும்போது ஒரு சிறிய குண்டூசி அவர்களுடைய சரீரத்திலே பட்டால் எழுந்திருப்பார்கள். இப்பொழுது எவ்வளவு பேர் அந்த சடலத்தின் மீது விழுந்து அழுகிறார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. மரணம் என்பது அடிப்படையிலே பிரிவு. அந்த அடிப்படையிலே நாம் கவனிக்கும் போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த விலக்கப்பட்ட கனியை புசித்த அந்த நாளில், அல்லாவிட்டால் அந்த சம்பவத்தில் 3 மரணங்களை பார்க்கிறோம். வேதம் முழுவதும் இந்த 3 மரணத்தினுடைய தன்மைகளும் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த 3 மரணத்தின் தாக்கங்களும் இருக்கிறது என்பதை நாம் வேதபூர்வமாக விளங்கிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஆதாம் ஏவாள் விலக்கப்பட்ட கனியை புசித்த நாளிலே ஏற்பட்ட 3 மரணத்தினுடைய தாக்கத்தை நாம் பார்க்கலாம். முதலாவது 9-10 வசனங்களிலே, 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே, அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். இங்கே நாம் பார்க்கிற ஒரு அம்சம், கடவுளை விட்டு ஓட முயற்சிக்கிறான். கடவுளை விட்டு எங்கும் ஓட முடியாது. அவர் படைத்த இந்த உலகத்திலே அவருடைய நன்மையை பெற்றவர்களாக நாம் கடவுளை விட்டு ஓட முயற்சி செய்கிறோம். அது நடக்காது. ஒரு நாளிலே நியாய தீர்ப்பு இருக்கிறது. இங்கே ஆதாம் விலக்கப்பட்ட கனியை புசித்த அந்த நாளில், அந்த சமயத்தில் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கடவுளுடைய சத்தத்தை கேட்டு குற்ற மனசாட்சியினாலே பயந்து ஒளிந்து கொண்டார்கள். இங்கே பயந்து என்கிற வார்த்தையை பார்க்கலாம். மனிதனுக்கு ஏன் பயம் வருகிறது? நாம் ஏன் இருட்டை கண்டு பயப்படுகிறோம்? ஏன் சிங்கத்தை கண்டு பயப்படுகிறோம்? இல்லாவிட்டால் எதிர்காலத்தை கண்டு பயப்படுகிறோம்? பெரிய மரணத்திற்கு கீழாகத்தான் அந்த சிறிய மரணம் இருக்கிறது. அதாவது எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டவர்கள் என்று மனிதரை பற்றி வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்துல கடவுளை விட்டு குற்ற மனசாட்சியினாலே கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி, கடவுளுடைய பிரசன்னத்தை ருசிக்க முடியாதபடி ஓடி ஒளிய வேண்டிய நிலைமை, இதைத்தான் ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லுகிறோம். This is called spiritual death. When God was seeking after Adam, and Adam, after disobeying God, was trying to hide himself. God asked, where are you, Adam? Adam said, I am hiding from you because I am afraid to face you. This is called spiritual death. கடவுளுடைய பிரசன்னத்தை குளிர்ச்சியான வேளையிலே ருசிக்க வேண்டியவர்கள், கடவுளுடைய சத்தத்தை கேட்பதனாலே மகிழ்ச்சி அடைய வேண்டிய மனிதன் ஓடி பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். இந்த பயம் எதனாலே வந்தது? பாவத்தினுடைய விளைவு, கீழ்ப்படியாமையினுடைய விளைவு. இதைத்தான் ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லுகிறோம். அப்போ ஆதாம் அந்த கனி புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கடவுள் சொன்னது உண்மை என்பது எப்படி விளங்குகிறது என்றால், முதலிலே அவன் ஆவிக்குரிய ரீதியிலே கடவுளை விட்டு பிரிக்கப்பட்டான், ஒளிந்து கொள்ளுகிறான். கடவுளுடைய பிரசன்னத்தை ருசிப்பதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை, கடவுளுடைய சத்தத்தை கேட்பதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆவிக்குரிய மரணம். இரண்டாவது நாமே 19ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ஆதியாகமம் 3:19, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய்,
மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஏறத்தாழ 930 வருஷங்களுக்கு பிறகு ஆதாம் மண்ணுக்கு திரும்பினான். ஆதாமு என்கிற வார்த்தை ஒரு கூட்டத்தையும் குறிக்கிறது, தனிப்பட்ட மனிதனையும் குறிக்கிறது. இங்கே ஆதாமே என்று சொன்னால் மனிதன், மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன். ஆதாமை கடவுள் சிருஷ்டிக்கும் போது தாம் ஏற்கனவே உண்டாக்கின மண்ணிலிருந்து அவனை உருவாக்கி அதோடு நிறுத்திவிடவில்லை. தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று நாம் பார்க்கிறோம், அதை அறிந்திருக்கிறோம். அப்ப ஆதாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் ஒரு நாளிலே மண்ணுக்கு திரும்பினான். இதைத்தான் நாம் சரீர மரணம் என்று சொல்லுகிறோம். The second death that is described in Genesis 3 is a physical death. You are from the dust, unto the dust you will return. And Adam returned to dust 930 years later. அதே போல வேதத்திலே சில தொடர்புடைய சில வசனங்களையும் பார்க்க இருக்கிறோம். முதலாவது இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே நீ அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், சாவிலே நீ சாவாய் என்று சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தத்தை அந்த நாளிலே நடந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 3வது மரணம் 24ஆம் வசனத்திலே அவர் மனுஷனை 22ஆம் வசனத்திலே படிக்கலாம். பின்பு தேவனாய் கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல ஆனான். இதை குறித்து இன்னொரு பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். வேதவசனங்கள் மூலமாக எப்படி கடவுளை போல மனிதன் மாறினான், இது மிக முக்கியமான பாடம். பின்பு அடுத்த பாடத்திலே கூட பார்க்கலாம். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவர் மனுஷனை துரத்தி விட்டு சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஓரளவுக்கு இது என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், கடவுளை விட்டு நிரந்தரமாக பிரிக்கப்படுகிற நித்திய மரணத்தினுடைய ஒரு அடையாளம். ஆதாம் அப்படி ஆகவில்லை. ஆதாம் நித்திய மரணத்தை சுதந்திரிக்கவில்லை. அவன் கடவுளை அறிந்தான் என்பதாக நாம் அறிகிறோம். ஆனால் கடவுளை விட்டு நிரந்தரமாக ஒரு காலத்திலே பிரிக்கப்பட போகிறோம். There is something called eternal death that awaits human race. இந்த 3 மரணங்களும் இந்த 3ஆம் அதிகாரத்திலே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினுடைய விளைவாக தோன்றின அம்சங்கள். ஆகவேதான் நீ அந்த கனி புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கடவுள் கட்டளையிட்டது உண்மையாக நடந்ததா என்ற கேள்விக்கு பதில் ஆம். சாவில் நீ சாவாய், மரணத்தில் நீ சாவாய். முதல் மரணம் ஆவிக்குரிய மரணம். அதற்கான சில வசனங்களை மற்ற வசனங்களோடு பொருத்தி நாம் பார்ப்பது நல்லது. ஆவிக்குரிய மரணம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். Isaiah chapter 59 verses 1 and 2 explain the spiritual death, the nature of spiritual death. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. இதே வார்த்தை, மரணம் என்கிற அந்த மூல வார்த்தையினுடைய அர்த்தம் இங்கே இருக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. மனிதனுடைய நிலைமை எவ்வளவு வேதனைக்குரியது. தன்னை சிருஷ்டித்தவருடைய, தம்முடைய சாயலிலே தன்னை படைத்தவரை அவரோடு ஐக்கியப்பட முடியாதபடிக்கு மனிதனுடைய கீழ்ப்படியாமை, அக்கிரமம், கடவுள் பரிசுத்தர், அந்த பரிசுத்தருக்கு விரோதமான கிரியையாகிய சிந்தையாகிய வாழ்வாகிய நெறியாகிய பாவம் மனிதனை பிரித்து விட்டது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், கிறிஸ்தவர்கள், ஏன் சபையிலே கூட நிறைய பேர் நினைக்கிறார்கள், பாவி பாவம் என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறீர்கள் என்று. கிறிஸ்து பயன்படுத்தி இருக்கிறார், வேதம் பயன்படுத்தி இருக்கிறது, ஆகவே அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். பாவம் என்றால் என்ன? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். பாவத்தினுடைய தன்மை ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் இருப்பது போல. ஆதியாகமம் 2:16 தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். The sin of omission, அதாவது கற்பனையை கடமை
மீறுவது பாவம். தோட்டத்தினுடைய எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், அது கடமை. சிருஷ்டிகளாக நாம் கடவுளுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய கடமைகளை செய்வது அவசியம். நம்முடைய கடமைகளை செய்யாவிட்டால் அது பாவம். கடமை தவறுவது பாவம், த சின் ஆஃப் ஒமிஷன். இப்ப ஆதாம் தோட்டத்தில் எல்லா விருட்சத்தின் கனியையும் தன்னுடைய ஆயுள் முழுவதும் மறிக்க வேண்டிய அவசியமே இல்லாதபடிக்கு சாப்பிடுவதற்கு, பலுகி பெருகினாலும் சாப்பிடுவதற்கு கடவுள் ஏது வைத்திருக்கிறார். அவர் போதுமானவர், அவர் போஷிக்கிறவர். அந்த கடமையை அவன் தவற விட்டு என்ன செய்தான்? அடுத்த வசனத்திலே, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். இங்கே கற்பனையை பார்க்கிறோம். கற்பனையை மீறுவதும் பாவம், கடமை தவறுவதும் பாவம், கற்பனையை மீறுவதும் பாவம். த சின் ஆஃப் ஒமிஷன், த சின் ஆஃப் கமிஷன். நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் என்று வேதம் சொல்லும் போது இது எல்லாருக்கும் பொருந்தும். குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கும் இது பொருந்தும். ஆதாம் கடவுளை விட்டு பிரிக்கப்பட்டது உண்மை. ஏனென்றால் மரணம் என்பது பிரிவு. உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. இன்னும் 2 வசனங்களை பார்க்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த ஒரு ஓமானம், இளைய மகனின் உதாரணம். கெட்ட குமாரன் யார் என்று தெரியவில்லை, இளைய குமாரன். அந்த இடத்திலே தகப்பன் பயன்படுத்துகிற வார்த்தை லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய இளைய மகன் மனம் திரும்பி தன்னிடத்திலே வந்த பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். லூக்கா 15:24, என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். My son is dead, now he is back to life. He is alive. அவன் சரீரத்தில் உயிரோடு வந்து முன்னாலே தகப்பன் முன்னால் நிற்கிறான். தகப்பன் அவனை கட்டி அணைக்கிறான், அவனுக்கு விருந்து ஏற்பாடு செய்கிறான். அவன் எங்கே மரித்தான்? என் குமாரனாகியவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். இன்னொரு முறையும் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். 32ஆம் வசனத்திலே தன்னுடைய அந்த மூத்த மகன் வந்து கோபத்தோடு வந்தபோது, உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இது என்ன மரணம்? தகப்பனுடைய அன்பை விட்டு, தகப்பனுடைய ஆஸ்தியை விட்டு, தனக்கு வர வேண்டிய பாகத்தை வாங்கி கொண்டு தூரதேசத்துக்கு போய் தன்னுடைய சொத்தையெல்லாம் அழித்து பன்றிகள் திங்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்த பொழுது புத்தி தெளிந்து மனம் திரும்புதலோடு அவன் வந்த சமயத்திலே தகப்பன் சொன்ன வார்த்தை, என் குமாரனாகி மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். ஆவிக்குரிய மரணம். தகப்பனை விட்டு சரீரத்தில் அவன் பிரியவில்லை, தகப்பனுடைய அன்பை விட்டு தூரமாய் போயிருந்தான். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம், பவுல் எபேசியருக்கு நிருபத்திலே சொன்ன வார்த்தையை கவனிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எபேசு விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்லுகிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இது சபைக்கு எழுதுகிறார். சபை என்றால் அவர்கள் ஒரு இடத்திலே கூடியிருக்கிறார்கள், எபேசுவிலே சரீரத்திலே ஜீவனோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பார்த்து சொன்னார், முன்னே நீங்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்தீர்கள். இது ஆவிக்குரிய மரணம். இன்னொரு வசனத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சங்கீதக்காரனாகிய தாவீது பத்சேபா இடத்திலே பாவம் செய்து மனம் திரும்பின போது எழுதின சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறான்? சங்கீதம் 51:5, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். பாவத்தின் சம்பளம் மரணம். மனிதன் பிறக்கும் போது ஆவிக்குரிய மரணத்தோடு பிறக்கிறான். born with spiritual death. அதை வேதம் பல உதாரணங்கள் மூலமாக சொல்லுகிறது. அந்தகாரம், இருள், இது முதலாவது மரணம். ஆதாம் அந்த கனியை புசிக்கும் நாளிலே மரித்தான். ஓடி ஒளிந்து கொண்டான். கடவுளுடைய பிரசன்னத்தை எதிர்கொள்ள முடியவில்லை, அவருடைய வார்த்தையை கேட்க முடியவில்லை, ஓடி ஒளிந்து கொண்டான். ஆவிக்குரிய மரணம். அதிலே பிரச்சனை என்னவென்றால், அந்த இளைய மகனும் கூட
தனக்கு வரவேண்டிய ஆஸ்தியை பிரித்து விட்டு சில நாள் கழித்து புறப்பட்டு போகிறான். அப்ப ஆஸ்தியை பிரித்து விட்டான். இனி மகனுக்கும் அப்பாவுக்கும் தொடர்பு கிடையாது. யூத கலாச்சாரத்திலே ஆஸ்தியை பிரித்து விட்டால் இறந்ததற்கு பிறகுதான் ஆஸ்தி பிரிக்கப்படும். அப்ப தகப்பனுடைய பார்வையிலே மகன் இறந்து விட்டான், இருவருக்கும் பிரிவு. ஆனால் வீட்டிலே சில காலம் இருந்து தகப்பனுடைய ஆகாரத்தை புசித்து அதற்கு பிறகு புறப்பட்டு போகிறான். கடவுள் நம்மை அவருடைய சாயலை படைத்தார். பாவத்திலே நாம் விழுந்தாலும் இன்னும் அவர் படைத்த இந்த உலகத்திலே ஆதாம் எப்படி அவர் படைத்த மரங்களுக்குள்ளாக ஒளிந்து கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்தானோ அப்படி மனிதன் முயற்சி செய்வது உண்மை. ஆவிக்குரிய மரணம். இரண்டாவது சரீர மரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதாய் நாம் படிக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே இந்த மரணத்திற்கு யாரும் தப்பிக்க முடியாது. பணக்காரராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு இளம் வயதினர், குழந்தைகள், வாலிபர், வயது வித்தியாசமின்றி மரணங்கள் நடைபெறுகிறது. எல்லாருக்குமா சரீர மரணம் உண்டு. ஆகவே சரீர மரணத்தை பற்றி நாம் வேதத்திலே பல இடங்களிலே படிக்கிறோம். ஆபிரகாம் மரித்தார், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படி சரீர மரணத்தினுடைய அடையாளத்தை நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். சரீர மரணம் என்பது ஆவியும் சரீரமும் பிரிக்கப்படுகிற நிலைமை. சரீரம் இங்கே படுத்து கிடக்கிறது, செயலற்று கிடக்கிறது. அந்த ஆத்மா பிரிந்திருக்கிற நிலைமையை தான் சரீர மரணம் என்று சொல்லுகிறோம். ஆதாம் சரீரத்திலே மரித்தானா? ஆம். நீ அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொன்னார். 930 வருஷத்திற்கு பிறகு ஆதாம் மரித்தான். The physical death occurs to everybody. It is appointed unto man to die once and to face the judgment seat of Christ. மூன்றாவது நித்திய மரணம், the eternal death. இதை பற்றி வேதம் நமக்கு பல கோணங்களில் எச்சரிப்பு கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை பார்ப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினையிலே போங்கள். அது மரணம் என்று சொன்னால் கடவுளை விட்டு நிரந்தரமாக பிரிக்கப்பட்ட நிலைமை. நாம் ஏற்கனவே படித்தோம், மரணம் என்பது ஏதோ கண்ணை மூடுவது மாத்திரமல்ல, பிரிக்கப்படுவது. முதல்ல ஆவிக்குரிய மரணம் என்பது பயத்தோடு தொடர்புடையது. சரீர மரணம் என்பது செயலற்று போன நிலைமையிலே நம்முடைய சரீரம் அழுக ஆரம்பிப்பது. மூன்றாவது நித்திய மரணம் என்பது கடவுளுடைய பிரசன்னமில்லாத, அல்லாவிட்டால் கடவுளை விட்டு நிரந்தரமாக பிரிக்கப்படுகிற ஒரு நிலைமைக்கு செல்லுவது. இன்றைக்கு உலகத்திலே பல தத்துவங்கள் இருக்கிறது. இந்த உலகத்திலே நன்மை செய்தால் நீங்கள் வேறு உருவத்திலே வருவீர்கள், மேலான உருவத்திலே வருவீர்கள் என்று தத்துவங்கள் எல்லாம் வருகிறது. ஏன் ஏற்றத்தாழ்வுகள் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நீங்கள் போன ஜென்மத்திலே, போன பிறவியிலே தீமை செய்திருப்பீர்கள், ஆகவே இப்படி கீழாக பிறந்திருக்கிறீர்கள் என்று பல தத்துவங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் வேதம் ஆணித்தரமாக சொல்லுகிறது, கடவுளுடைய பார்வையிலே மனிதர் எல்லாரும் ஒன்றுதான். எந்த இனத்தான், எந்த தேசத்தான், எந்த மொழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கடவுளை விட்டு நிரந்தரமாக பிரிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வரத்தான் செய்கிறது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 20:14, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன, இது 2ஆம் மரணம். 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தல் 21:8, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். நித்திய மரணம், the eternal death, eternal separation from God. Death
by definition is a separation. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீ இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று ஆதாம் இடத்திலே சொன்னார். ஆதாம் மரிக்கவில்லை என்று கேட்கலாம். அதற்குத்தான் வேதம் கொடுக்கிற விளக்கம், அந்த வசனத்திலேயே விளக்கம் இருக்கிறது. சாவில் நீ சாவா என்பது அதே அதிகாரத்தில் அதற்கு விளக்கம் இருக்கிறது. 3ஆம் அதிகாரத்திலே வீழ்ச்சி அடைந்த பொழுது அவன் எப்படி ஓடி ஒளிந்து கொண்டான், மண்ணுக்கு திரும்புவா என்று எப்படி சொன்னார், அவன் துரத்தப்பட்டான். இப்படி 3 மரணத்தினுடைய அடையாளங்களை அதிலே பார்க்கிறோம். வேறு சில வேத வசனங்களையும் நாம் அங்கும் இங்கும் பார்த்தோம். குறிப்பாக இந்த ஒரு பகுதியை பார்த்து முடிக்கலாம். 116ஆம் சங்கீதத்திற்கு தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 113ஆம் சங்கீதத்திலிருந்து 118ஆம் சங்கீதம் வரைக்கும் பஸ்கா, அந்த ஒரு வாரத்திலே, பஸ்கா பண்டிகையின் சமயத்தில் ஒரு வாரத்திலே பாடப்படுகிற சங்கீதம். பஸ்கா யார் என்றும் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரிப்பதற்காக ஆயத்தப்படுகிற அந்த காலகட்டத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுவார்கள். இன்றைக்கும் அதை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதிலே இந்த 3 மரணத்தையும் நாம் பார்க்கலாம். 116ஆம் சங்கீதம். கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதனால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவி எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். அதிலே முதலாவது நித்திய மரணத்தை படிக்கலாம். 3ஆம் வசனத்திலே, மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, ஆகையால் நான் கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். Psalm 116 deals with 3 kinds of death. Verse 3, the eternal separation from God. மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள். இந்த வேத பாடத்திலே கலந்து கொண்டிருக்கிற நம்மில் எத்தனை பேர் நம்முடைய ஆத்மா ஒரு நாளிலே நிரந்தரமாக பாதாளத்திற்கு போகக்கூடிய ஆபத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறோம். கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததினாலே அதற்கு தப்பிக்க முடியாது. காணிக்கை கொடுப்பதனாலே தப்பிக்க முடியாது. ஆலயத்திற்கு செல்வதனாலேயோ சில கடமைகளை செய்வதனாலேயோ அது தப்பிக்க முடியாது. பாவத்தின் தண்டனை ஆகிய மரணத்திற்கு பதிலடி கொடுத்து கல்வாரி மரணத்திலே தம்மை ஊற்றி இந்த உலகத்திலே பரிசுத்தராய், தேவனுக்கு முற்றுமுடிய கீழ்ப்படிந்தவராய், சிலுவையிலே தம்மை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே நித்திய ஜீவனை பெற முடியும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து நம்மை நித்திய ஆக்கினையிலிருந்து தப்பிக்க வைத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் நித்திய ஆக்கினைக்கு தப்பிக்க முடியும். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் உயிர்த்தெழுதல் என்று மாத்திரம் சொல்லவில்லை, எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. எல்லா மனிதரும் ஒரு நாளிலே உயிர்ப்பிக்கப்பட போகிறார்கள். கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் உயிர்த்தெழுந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவார்கள். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். 116 முதலாவது 3ஆம் வசனத்திலே நித்திய மரணத்தை படிக்கிறோம். 8ஆம் வசனத்திலே 7-8 வசனங்களிலே சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்மாவோடு பேசுகிறான். என் ஆத்மாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்தலுக்கும் தப்புவித்தீர். இங்கே ஆத்ம மரணத்திலிருந்து வந்த விடுதலை பற்றி சொல்லுகிறார். 3ஆம் வசனம் நித்திய மரணம், 8ஆம் வசனம் ஆத்ம மரணம், தி ஸ்பிரிச்சுவல் செப்பரேஷன், ஸ்பிரிச்சுவல் டெத், ஆத்ம மரணம். நாம் பிறக்கும் போதே பாவத்திலே என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்ற நிலைமையோடு பிறக்கிறோம். ஆனால் இந்த மரணத்திற்கு தப்பிக்க முடியும். ஆத்ம மரணம் 2வது. 3வது 15ஆம் வசனத்தில் இருக்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. இது சரீர மரணம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. இந்த 3 மரணங்களிலே 2 மரணங்களுக்கு தப்பிக்க முடியாது. இதை கவனிக்க வேண்டும். ஒன்று
நாம் பிறக்கும்போது ஆவிக்குரிய மரணத்தோடு பிறக்கிறோம், அதற்கு தப்பிக்க முடியாது. குறிப்பிட்ட நாளிலே நாம் சரீரத்திலே மரிக்க வேண்டும், அதற்கும் நாம் தப்பிக்க முடியாது. இந்த 2 மரணங்களுக்கு மனிதன் தப்பிக்க முடியாது. ஆனால் ஒரு மரணத்திற்கு தப்பிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அது நித்திய மரணத்திற்கு தப்பிக்க முடியும். அந்த மரணத்தினுடைய பயங்கரத்தை எடுத்து போட்டு நம்மை நித்திய ஜீவனிலே சேர்ப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அவருடைய முதல் வருகை அதை பற்றித்தான் சொல்லுகிறது. அவர் முதல் வருகையிலே எப்படி வந்தார்? கிறிஸ்துமஸ் காலத்திற்காக ஆயத்தப்படுகிற நமக்கு மறுபடியும் செய்தி வருகிறது. எல்லா மனுஷருக்கும் தேவ கிருபையானது கொடுக்கப்படுவதற்காக அவர் தோன்றினார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். பாவத்தை எடுத்து போடுவதற்காக கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவரோடு சமாதானமாகிறோம். நித்திய மரணத்திற்கு நாம் தப்பிக்கொள்ள முடியும். 3 மரணத்திலே 2 மரணத்திற்கு தப்பிக்க முடியாது. ஒரு மரணத்திற்கு தப்பிக்க வாய்ப்பு உண்டு. அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆதாம் கனியை புசித்த நாளிலே மரித்தான். அந்த மரணத்தினுடைய வாசனையை வேதத்தின் வழியாக படித்தோம். கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக வரக்கூடிய நித்திய ஜீவனை பெற்று இந்த நித்திய ஆக்கினையிலிருந்து நாம் பிழைத்துக் கொள்ள இயேசு கிறிஸ்து போதுமானவர். தம்மை விசுவாசிக்கிறவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய கிருபைக்கு நேராக திரும்புவோம். அவர் கொண்டு வந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுவோம். தேவனோடு சமாதானத்தை பெற்றவர்களாக அவருடைய ஜீவனிலே வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.